சப்வேல வந்து எப்படின்னா ஒரு எல்லா ஃப்ரான்ச்சைஸியுமே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகணும். ஸோ அந்த ட்ரைனிங் எப்படின்னா ஃபுல்லாக எண்ட் டு எண்டு சொல்லி தருவாங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு கையில் ஒரு மாப் கொடுத்து எப்படி ஃப்ளோரை மாப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக மாப்பிங்கில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு புது கடை போட்டால் எப்படி போடணும், எந்த இடத்துல போடணும், ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் எப்படி பண்ணணுன்ற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் பேசிட்டு வரோம், நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாமே என்னென்னா பாலாஜி சொல்கிறான், நம்ம போயிட்டு நம்மளே ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். சரி, ஓகே, ஒரு லாஜிக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நாங்கள் பல இதை யோசித்தோம். சரி, ஒரு கஃபே பண்ணலாம். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கும் காஃபி டேக்கு நடுவில் ஒரு 2 இங்கே இருந்துக்க நல்லது, இங்கே இருக்க நல்லது எடுத்து ஒரு மிக்ஸ் கடைக்கு பேர் வைக்கிறோம், மெனு ட்ரை பண்ணுறோம், ட்ரையல்ஸ் பார்க்குறோம். நாங்கள் ஒரு சின்ன டீம், நாங்களே காலையில் வருவோம், அசம்பிள் ஆகும், அந்த வேலையை பார்ப்போம், கீழே இறங்கி போவோம், ஒரு 2 மணி 1 மணி போல் இறங்கி போவோம், எல்லோரும் ஆளுக்கு ஒரு டீயை குடிப்போம், திரும்ப வந்து வேலையை பார்ப்போம், திரும்ப சாப்பிட லஞ்சு, திரும்ப ஒரு 3 மணி போல் போகிறது டீ, திரும்ப மேலே வரும், திரும்ப ஒரு 6 மணி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீ. இப்படி ஒரு பேச்சு வாக்கில் சொன்னது தான். ஒரு டீமில் ஒருத்தர் சொல்கிறேன்னா, எல்லோரும் காஃபியில் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் டெய்லி வந்து எல்லோரும் டீயை குடிக்கிறீங்களேன்னா, ஆமாம், இல்லை டீயில் இவ்வளோ பெரிய இது இருக்குது, மார்க்கெட் இருக்கா, பண்ண முடியுமான்னு அப்படி ஆரம்பித்து வந்து முடிஞ்சது தான் சாய் கிங்ஸு. டக்குன்னு ஒரு நாள் யோசித்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியும் பண்ணலாம். எங்களோட லைஃப் ஜேர்னி கொஞ்சம் எங்களை அப்படியே அங்கங்கே கொண்டு போய் கடைசியில் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கு.